Welcome to Slow and Steady Educational YouTube channel. UGC NET 9th July 2022 conduct பண்ணன Shift 2 Paper 1 இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன், அதாவது 40 to 45 அந்த கொஸ்டின் நம்பரில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ, ஆல்ரெடி ஒன்று ஹையர் எஜுகேஷன் பார்ட் 1 வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். During the British rule in India, who among the following is accredited with diverting the attention of the young Indians from Western education to Oriental education? From Western education to Oriental education. அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷன் அந்த இதிலிருந்து நம்ம ரீஜனல் எஜுகேஷன் சரி கவனத்தை திருப்பியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மேக்லே, டல்கோசி, அன்னி பெசன்ட், ஃபர்கியூசன். இவங்க 4 பேருமே ஃபாரினர்ஸ் தான். பட் ரீஜனல் எஜுகேஷன் பக்கம் கவனத்தை திருப்பியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். 1887 to 1933 நம்ம இண்டிபெண்டன்ட்டுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. பட் 87 அதிலிருந்து இருந்திருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட். இவங்க ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஆக்டிவிஸ்ட், தியோசபிஸ்ட். இது தியோசபிஸ்ட்னா இறை வழி கொண்டவங்க, பிரம்மஞானம் சபை அந்த இதை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு ரைட்டர், தென் உமன்ஸ்கோசரம் பாடுபட்டவங்க, உமன்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த இண்டிபெண்ட்டுக்கு முன்னமே பாடுபட்டவங்க. தென் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. தென் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அதுக்கோசரம் நிறைய பாடுபட்டவங்க வந்து இவங்க அன்னி பெசன்ட். அவங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் அவங்க சொன்னது பிலீவ்டு பெசன்ட். அவங்க நம்பினது என்னென்னா இம்பார்ட்டிங் ரிலீஜியஸ் எஜுகேஷனை வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நிறையவே வந்து அந்த ரிலீஜியஸ் எஜுகேஷனுக்கோசரம் வெஸ்டர்ன் எஜுகேஷன் பரவிட்டு இருந்த நாளில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. தென் செகண்ட் கொஸ்டின். University recognized as Institute of Eminence are exempted from government approvals for seeking academic collaborations with any foreign higher education institution. Statement 1ல கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஆர் அதாவது ரெகக்னைஸ் பண்ணுறது யூனிவர்சிட்டிஸு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அதாவது ஐஓஇன்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி பார்ட் 1 வீடியோலையும் நிறையவே இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் பற்றி ஒரு நிறைய இருக்கும். கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்ரூவல் ஃபார் சீக்கிங் அகாடமிக் கொலாபரேஷன்ஸ். அது கிடையாது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்னா பார்ட் 1 வீடியோவில் ஓரளவுக்கு நல்லா சொல்லியிருக்கோம். தென் வந்து அது என்னென்னு இப்போயும் பார்த்துடலாம். யூனிவர்சிட்டிஸ் வித் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஐஓஇ have complete academic, administrative and financial autonomy. அதாவது ஐஓஇ இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸுங்கிற அந்த இதை வந்து யூஜிசி கிட்டே இருந்து பெறக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் அகாடமிக், அவங்களோட அகாடமிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் இதிலிருந்து அவங்க அட்டானமி, அவங்க வந்து தனி உரிமை பெற்றவங்க அவங்க இருந்துக்குவாங்க. இதனுடைய இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸினுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். லாஸ்ட் டைமோட கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபேக்கல்ட்டியை வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம், எத்தனை % அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இதே இதில் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸில் வந்தது. 25% ஃபாரின் ஃபேக்கல்ட்டி எடுத்துக்கலாங்கிறது தான் வந்து அதனுடைய ஆன்சர். தென் இப்போ இது வந்து ரைட், மேலே இருக்கக்கூடியது வந்து ராங். இது வந்து நாட் இதற்காக சீக்கிங் அகாடமிக் கொலாபரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஃபாரின் காலேஜ், ஃபாரின் இன்ஸ்டியூட்டை பண்ணுறதுக்கோசரம் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஆன்சர் இது. தென் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்னு ஒரு ஸ்லைடு இருக்கிறது பார்த்துக்கலாம். ஸ்கீம் வாஸ் இதுதான் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ். த கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு இம்ப்ரூவ்மெண்ட் quality of higher educational institution. அதற்காக in this record the government intends to establish 20 institution, அதாவது 10 public and 10 private university was identified under the scheme. இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து 10 private and public university வந்து செலக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸுங்கிற அந்த அந்த நேம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து என்ன ஆகிறாங்கன்னா எல்லாமே அகாடமிக் இந்த இதில் இருந்து எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்சியல், அகாடமிக் இது எல்லாத்துலேயுமே இருந்து தனி சுதந்திரமாக அட்டானமி வந்து வாங்கிக்கிறாங்க. நிறைய இதனால் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது. ப்ரைவேட் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து 1000 crore வந்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து செலக்ட் பண்ணப்பட யூனிவர்சிட்டிஸ்க்கு, இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கும் இந்த ஸ்கீம்ஸ்க்கு கீழே. அப்படிங்கிறது தாண்டி நிறைய இன்னும் இருக்குது. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து அதில் நம்ம வந்து படிச்சுக்கலாம். தென் இது வந்து என் கோபால்சுவாமி அப்படிங்கிறவருக்கு கீழே வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி, அந்த கமிட்டியோட லீடாக அவருக்கு கீழே வந்து இந்த ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் வந்து இந்த 10 யூனிவர்சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணுறது கமிட்டி வந்து இவருக்கு கீழே இருந்தது, கோபால்சுவாமிங்கிறவருக்கு கீழே.
தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்ரோனம் NCBET ரெப்ரசன்ட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இங்கே இருக்கிறது கமிஷன் கிடையாது, கவுன்சிலுங்கிறது தான் ரைட்டு, எஜுகேஷன் அண்ட் டெஸ்டிங் கிடையாது, ட்ரைனிங்கிறது தான் கரெக்டு, வெர்ச்சுவலும் கிடையாது. நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்ஸ்க்கு கீழே வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸ்கில் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்கீம் தான் இது. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குங்கிறது வந்து நிறைய இடத்துல மேட்சஸ் கொஸ்டின்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்கப்படும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்க்கு கீழே இருக்கிறது. இது வந்து இதனை பற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு சின்ன ஸ்லைடு இருக்கிறது, வேணுங்கிறவங்க வந்து இதை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கலாம். அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் கிட்ட 2018 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அண்ட் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங், இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி கொலாஜ் பண்ணது தான் வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இது ரெண்டையும் NSDA அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, NCBETனா வொகேஷனல் ட்ரைனிங், கவுன்சில் ஃபார் நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங். இது ரெண்டும் சொல்லி இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்கவும் சான்சஸ் இதில் உண்டு. இதனுடைய ஜஸ்ட் கொஞ்சம் யூசஸ் இருக்குது, இதை லைட்டாக அந்த ஸ்லைடை பார்த்துக்கோங்க. Then question number 4. National education policy envisages having a large multidisciplinary higher education institution in or near every district of country by the year. அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEPன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி 2020 பற்றின கொஸ்டின் இது. இதை பற்றி நிறைய கொஸ்டின் 20 கொஸ்டின் பேப்பர் 2020 நடந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருது இந்த NEP பற்றி கொஸ்டின்ஸு. இதற்கு வந்து அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லார்ஜ் மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் ஆர் நியர் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அல்லது அதன் பக்கத்துலேயுமா வந்து கண்ட்ரியில் வந்து எவ்ரி ஒன் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லி வந்து இந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்குது. அது எந்த இயர்க்குள்ளே சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய கொஸ்டின்ஸ். 2030 இயரில் வந்து 2030 ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இதற்கு கீழே இருக்கக்கூடியது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து HRDக்கு கீழே இருக்கக்கூடியது. தென் இது வந்து 2030 தான் ரைட். சாரி இல்லை கரெக்டு, இங்கே இருக்கிறது ஆன்சர் 2030ங்கிறது ரைட் தான். இது NEP நியூ எஜுகேஷன் பாலிசி பார்த்தோன்னா ஒரு சின்ன சைடு. இது ஒரு 20 பேஜஸ் 30 பேஜஸ் இருக்கக்கூடிய 25 to 30 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய PDF புக்லெட், யூனிவர்சிட்டி UGCனால் வெளியிடப்பட்ட புக்லெட்குள்ளே இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து நான் இந்த ஸ்லைடில் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். நிறைய பாயிண்ட்ஸ் இதை பற்றி ஒரு தனி வீடியோவே வந்து தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கூட நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். பில்ட் ஆன் ஃபண்டமெண்டல் பில்லர்ஸ் ஆஃப் அசஸ், ஈக்விட்டி, குவாலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இது கொடுத்துட்டு கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வந்திருக்கிறது. இது வந்து 34 இயர் ஓல்டு நேஷனல் பாலிசி, அதாவது 86 நடந்த கோத்தாரி பாலிசி, அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது இப்போ இவருடைய கஸ்தூரி ரங்கனுடைய பாலிசி. இதனுடைய சேர்மன்ஷிப் வந்து 86 வந்து கோத்தாரி, இது வந்து கஸ்தூரி ரங்கனுடையது. 34 இயர் ஓல்டு பாலிசிக்கு அப்புறமா நியூவாக கொண்டுட்டு வரப்பட்டது. இதில் நிறைய இருக்கிறது ஸ்கீம்ஸில் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுக்குமே வந்து நிறைய பாயிண்ட்ஸஸ் இருக்குது. பட் இந்த கொஷினுக்கு இருக்க மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். நம்மளுடைய கொஷினோட ஆன்சர் வந்து 2030 பி லீஸ்ட் ஒன் லார்ஜ் மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இன் நியர் ஆர் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட், அதாவது இன்ஸ்டிடியூஷன் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் கன்சாலிடேஷனுங்கிற அந்த ஹெட்டிங் கூட இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து வரக்கூடியது. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அதில் இந்த இயர் அண்ட் நம்பர் சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன். பை 2040, அதாவது 2040 வந்து ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எய்ம் டு பிகம் எ மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து அப்படி மாறிடும். ஈச் ஆஃப் விச் வில் எய்ம் டு ஹேவ் 3000, இதை பார்த்து வச்சுக்கோங்க, 3000 ஆர் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. இயர் வந்து 2040க்குள்ளே வந்து 3000 எல்லா டிசிப்ளினரியும் இன்ஸ்டிடியூஷனாக 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அதற்காக நம்ம வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்கிட்டையும் அல்லது அங்கேயும் வந்து 2030க்குள்ளேயே வந்து நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2030ல் 2040க்குள்ளே 2000 ஆர் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எய்ம் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டிடியூஷன் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி 2035 வந்து நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது பாருங்கள், ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை வந்து 26.3லேருந்து 50%, 3%லேருந்து 2018 வந்து இந்த 26.3 இருந்தது. அதை வந்து 35க்குள்ளே 50% இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் கன்சாலிடேஷனுங்கிற ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய இயர் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட். நமக்கு இப்போ வந்து கொஸ்டின் இந்த பாயிண்ட்ஸில் வந்துருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் ஒரு டைம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம், இன்கேஸ் வரலாம்ல. Then 5th question. Given below are two statements. Academic bank of credit facility is mean for credit verification. Academic credit bank of creditங்கிறது ஆல்ரெடி நான் வந்து போன கொஸ்டின் பேப்பர்லேயும் நமக்கு இதே கொஸ்டின் தான் வந்திருக்கிறது. Facility mean for the credit verification, accumulation, transfer, redemptions and degree authentication with the students and account holders. இதுதான் வந்து இந்த ஏபிசியோட எய்மே வந்து அதுதான். இங்கே சொல்லப்பட்ட எல்லாமே வந்து ஏபிசியோட ஒரு எய்ம் ஆப்ஜெக்டிவ்ஸுங்கிறது அதுதான் இருக்குது. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் வில் பி டிகிரி அவார்டிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரேட்டாங்கிறது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் வந்து ஸ்ட்ரக்சர் லென்த் ஆஃப் த டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அகாடமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. 2020 எஜுகேஷன் பாலியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இது இருக்கக்கூடியது. இது என்னென்னா அதே தான், அந்த கிரெடிட் அக்கமுலேஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதே தான். அது எதற்காகனா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து இது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலேயும் கொஸ்டினில் கொஞ்சம் நல்லாவே பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து அதில் எல்லா கிரெடிட் ஸ்கோரையும் நம்ம வந்து அதில் போட்டு வச்சுக்க முடியும். எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி அக்கௌண்ட் ஆரம்பிச்சு. இது வந்து அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். கிரெடிட் ஏர்ன்ஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் வில் வேலிட் ஃபார் 7 years. போன கொஸ்டின் வந்து எத்தனை வருஷத்துக்கு வேலிடுன்னு வந்தது, அந்த 7 yearsங்கிறது தான் வந்து இதனுடைய ஆன்சர். அங்கே அதில் ஏர்ன் பண்ணக்கூடியது. கிரெடிட் இஸ் த பார்ட் ஆஃப் த நேஷனல் எஜுகேஷன் பாலியில் வந்து கொண்டு வரப்படுது. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னா என்னென்னா ஏர்ன் பண்ணக்கூடிய கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஆனால் அது வந்து டிகிரி அவார்டிங் ஆர்கனைசேஷன் கிடையாது, அது ஒரு ஸ்கீம். ஸோ இது ராங். மேலே இருக்கக்கூடியது தான் அதனோட அப்ஜெக்டிவ்ஸ். அது ரைட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். இந்த 5 கொஸ்டினும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்புகிறேன். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.